கொஞ்சம் நல்லி சாப்பிடுமா? அம்மா தூக்குவா வேற level. நம்ம கொழும்பு திறம்ப வேற லெவல். வாவ் சாப்பிடுமா? முறப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கு வேற லெவல். சாப்பிடுமா? கையை வைக்குமா? பஞ்சு பஞ்சா வெயிட் வேற லெவலில் இருக்கு. சரி சாப்பிடலாம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். தொலைச்சி சாப்பிடுமா? ஃப்ளவர் அல்டிமேட்டாக இருக்கு வேற லெவல். எப்படி இருக்கிறா? சிக்கனை ட்ரை பண்ணுமா? ஏப்பா கல்யாணம்னாலே படா படம் வைத்து தான் பண்ணுவோம். வெடி வரும் இப்போ இதை சாப்பிடுமா? முடிஞ்சு கொடுங்க எல்லாத்தையும் வச்சு அம்மா டேஸ்ட் பண்ணலாம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு சரியான விருந்து. அதாவது இன்னைக்கு 2 கல்யாண வீடு உள்ள சாப்பாடு தான் நம்ம சாப்பிட போறோம். 3 கல்யாண வீடு. ஸோ அதில் உள்ளதான் ஒரு இடத்துல சைவம், ஒரு இடத்துல அசைவம், ஒரு இடத்துல ஆடு கோழின்னு ஒரே விருந்து தான் போங்க. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ வாங்க மக்கள். இப்போ நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் அடிக்கும் சாதம் இருக்கு, வா. அப்புறம் கோஸ் பொரியல் இருக்கு. இந்த சைடு பாருங்க சாம்பார். ஐயோ, இந்த சைடு பாருங்க அவியல் கூட்டு எப்படி இருக்கு வேற லெவலில் இருக்குல்ல. அதே பக்கத்தில் வந்து அவிச்ச முட்டை வாரத்தில் கிடக்கு. இது இங்கே வைப்போம். அப்புறம் அங்கே வந்து மட்டன், வா எப்படி இருக்கு. அப்படியே இந்த சைடு வந்து சிக்கன் எப்படி இருக்கு, வா வேற லெவலில் இருக்குல்ல. மட்டனு சிக்கனு அவிச்ச முட்டை இந்த சைடு பாருங்க. இதுதான் வேற லெவல். சும்மா சொம்புல பாயாசம். இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட போகிறோம். டேஸ்ட் பண்ணுவோமா? ஒன்று ஒன்றா ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அசைவத்துலேருந்து போவோம். சாம்பார் பாருங்க, இது வேற லெவலில் இருக்குல்ல. சாம்பார் கொஞ்சமாக, ஏன்னா எல்லாத்தையும் சாப்பிட பார்த்தீங்களா, கொஞ்சமாக போட்டு தொலைச்சி சாம்பார் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அம்மா சாம்பார் சூப்பராக இருக்குது. சாம்பார் ஒரு வீட்டில் வாங்கினது வேற லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அடுத்தவளை நம்ம ட்ரை பண்ணோமா? அடுத்தவளை கொஞ்சமாக மட்டன் வச்சு சாப்பிடும். நம்ம கொழும்பு தழும்ப வேற லெவல். வாவ் சுத்தமா முரட்டு சால்னா மாதிரியே இருக்கு வேற லெவலில். எப்படி இருக்கு நடுவா? கையை வைக்குமா? பஞ்சு பஞ்சா வெயிட் வேற லெவலில் இருக்கு. சரி சால்னா கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். தொலைச்சி சாப்பிடலாம். செம்ம கொழுப்பு இருக்குங்க. அவ்வளோ அருமையான மட்டன் ஃப்ளவர் அல்டிமேட்டாக இருக்கு வேற லெவல் போனேன். அப்பா உள்ள மட்டன் அப்படியே பாம் மாதிரி இருக்கு வேற லெவல். வாரு எப்படி இருக்கிறா? வீடியோ வச்சு இந்த கறியோட வச்சு வேற லெவல் பண்ணுறேன். அம்மா டெஸ்ட் சாதம் வச்சு சாதம் வச்சு சிக்கனை சாப்பிட்றதுல இந்த அவியல் கூட்டில் சாப்பிடுவோமா? அவியல் கூட்டு அதுக்கப்புறம் கோஸ் கூட்டையும் கொஞ்சம் அழுவோம். சாப்பிடுவோமா? இப்போ இதுக்கு சாம்பார் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சாம்பார் இப்போ சாம்பார் அசைவமா எல்லாத்தையும் குழப்பி வச்சுக்கலாம். அவியல் கூட்டு கொஞ்சமாக கோஸ்
மூணையும் கொலைக்கு. ம். செம்ம டேஸ்ட்டுங்க. வாழையில போட்டு சாப்பிட்றதே வேற லெவல் டேஸ்ட் வரும். அதுவும் இந்த கல்யாண வீட்டு சாப்பாடு அதுக்கு மேலே பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ விருந்து சாப்பிட்றேன். வேற லெவல் தான். இன்னும் கொஞ்சமா சாப்பாடு போட்டு அப்புறம் சிக்கனை ட்ரை பண்ணுமா? ஏப்பா கல்யாணம்னாலே படா படா ரைஸ் தான் பண்ணுவோம். அப்பா எவ்வளவு சரி, சரியான சார் ஏற்கனவே வந்து வேண்டியது வரும். இப்போ இதை சாப்பிடுமா? அதுக்கு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கறியெல்லாம் பாரு எவ்வளோ பெருசு போட்டாலும் இந்த பிடி பீச்சி சேரும் கல்யாண வீட்டில் மட்டும். சரி, ஃபஸ்ட்டு குழம்பு டேஸ்ட் பண்ணுவோம். ஒன்றுக்கு ஒன்று சமைச்சது கிடையாதுங்க, அவ்வளோ வெறித்தனமாக தான் இருக்கும். செம்ம டேஸ்ட். இப்போ நம்ம இதை பிறக்கி அப்படியே உடச்சுமே அந்த சிக்கனெல்லாம் அள்ளி அந்த போட்டு வெந்தயம் சிக்கன் எல்லாத்தையும் வச்சு அப்பா அம்மா டேஸ்ட் பண்ணா சரியான விருந்து. அதுக்குதான் எல்லா இடத்துலையும் கல்யாணம் வந்து என்னன்னு ஸ்பெஷலாக இருக்கும். தொடமா அந்த நல்லி தொடமா அப்படியே வா. அம்மா தூக்குவா வேற லெவல் தான். வேற லெவல். இப்போ அந்த பாயசத்தை குடிக்குமா? நான் பாயசத்தை கடையில் தானே குடிக்கணும், இல்லைன்னா இந்த பாயசத்தை குடிச்சு இந்த வீடியோ முடிக்கணும். தொடமா சரி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? முந்திரி அப்படியே மிளக்கதான் செய்யுது. முந்திரி வரும் அவ்வளோ இனிப்பு. வேற லெவலில் இருக்கு. ஸோ இவ்வளவு சாப்பிட்டதுல இந்த முட்டை எடுக்க மறந்தேன். சரி, நான் இதை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ வந்து பாய்.